வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஆசிட் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி HROTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்திவன் சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஆசிட் அட்டாக்கர்ஸ்க்கு நடக்கக்கூடிய அட்டாக்க மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது ஆசிட் யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்கள துரத்தி ஒரு நபர் வந்து கொடூரமான தண்டனை ஒண்ணு கொடுக்குறாரு. அதுவும் அவங்களோட ஆணுறுப்பா இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தண்டனை. யார் இவரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு போலீஸ் டீம் வராங்க. அண்ட் அவங்களும் இன்வெஸ்டிகேஷனை தொடங்குவாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கும் அந்த ஆசிட் அட்டாக் எப்படி நடக்குது அண்ட் அவங்களுக்கு எந்த தண்டனை கிடைக்குது அப்படின்ற மாதிரி பேரலா காட்டிட்டே வருவாங்க. ஸோ அந்த நபர் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, பொதுவா இந்த மாதிரியான ஆசிட் அட்டாக்ஸை மையமா வச்சு எடுக்கக்கூடிய படங்கள்ல ஒரு ஃபீமேல் பாதிக்கப்படுற மாதிரியும் அண்ட் அவங்களுக்கான இம்பாக்ட் அதிகமா இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. பட் இதுல வித்தியாசமா ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அண்ட் அந்த ரீசன் அப்படின்றதுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிட் விக்டிம்ஸை காட்டணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சிக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். ஆல்சோ லொகேஷன் வைஸ் ரொம்பவே நீட்டாவே அமைஞ்ச ஒரு கதை அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 2 hours முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படத்துல ஒரு ஆசிட் அடிக்கக்கூடிய காட்சியை கூட ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது கிரியேட் ஆகல. இன்ஃபேக்ட் இதுல காட்டக்கூடிய ஒரு சின்ன கதைகள் இருக்கும்ல, அதுல எந்த கதையிலுமே ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்படவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே இந்த படத்துல ஒரு விறுவிறுப்பு அப்படின்றது ஏற்படவே இல்லை. ஆல்சோ நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. ஓவரால் ஐடியாவா நல்லா இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப புவர் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில பிளட் ஷெட் சீன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.